السلام عليكم. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது drawing a circle using compass. காம்பஸ்ன்றது ஜாமெட்ரி பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் which has two arms. One is a needle and the other one is a pencil holder. We use compass to draw circle. நம்ம ஜாமெட்ரி பாக்ஸில் காம்பஸ்ன்றது என்னன்னா ரெண்டு ஆர்ம்ஸ் இருக்கும். அதில் ரெண்டு ஆர்ம்ஸ்னால் ரெண்டு முனைகள் மாதிரி ரெண்டு கைகள் இருக்கும். அதில் ஒன்று நீடிலாக இருக்கும், ஊசி மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து பென்சில் பிடிக்கிற மாதிரி பென்சில் ஹோல்டராக இருக்கும். இது வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஒரு சர்க்கிள் வரையறதுக்காக யூஸ் பண்ணுறோம். Draw a circle of radius 5 cm using a compass. இப்போ காம்பஸ் யூஸ் பண்ணி நாம் ஒரு சர்க்கிள் எப்படி வரையணும் அப்படின்றது உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. அது இங்கே எத்தனை சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜாமெட்ரி பாக்ஸில் இருக்கிற பொருளை நம்ம யூஸ் பண்ணி தான் இதை வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா, டேக் எ காம்பஸ் அண்ட் ஃபிக்ஸ் த பென்சில் இன் இட். ஒரு காம்பஸ் எடுத்து அதில் பென்சிலை ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டெப் 2, செட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஆர்ம்ஸ் ஆஃப் த காம்பஸ் ஆஸ் 5 சென்டிமீட்டர் யூஸிங் எ ஸ்கேல். இப்போ நம்ம வெறும் பென்சிலை வந்து காம்பஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண உடனே வரையக்கூடாது. அந்த பென்சிலோட முனையும் அந்த இன்னொரு பக்கத்தில் இருக்கிற அந்த முள் மாதிரி ஒன்று இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதனுடைய முனையும் சமமாக இருக்கணும். அப்படின்னா நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணி பொருத்தி ஒரு டேபிள் மேலேயோ இல்லை ஒரு நோட் புக் மேலேயோ வச்சு பார்த்தா ரெண்டும் சமமாக அந்த நோட் புக்கையோ டேபிளையோ தொட்டு இருக்கணும். அதுக்கப்புறமா தான் அந்த பென்சில் நல்லா நீங்கள் டைட் பண்ணிவிட்டு வரைய ஆரம்பிக்கணும். இல்லைன்னா உங்கள் பென்சில் வந்து அந்த இன்னொரு கூரான முனையை விட சமம் இல்லாமல் இருந்ததுன்னா உங்களுடைய சர்க்கிள் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டுக்கு வராது. அதுக்கப்புறம் உங்களை ஸ்கேலை யூஸ் பண்ணி வரைய சொல்லியிருக்காங்க. ஸ்கேல் எடுத்துட்டிங்கன்னா ஸ்கேலில் ஃபஸ்ட்டு 0லேருந்து நம்பர் இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட் அந்த கூரான முனையை 0லையும் பென்சிலோட முனையை 5லையும் வைக்கணும். வச்சு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை அப்படியே உங்களுடைய பேப்பர்லேயோ இல்லை நோட் புக்லேயோ வச்சு நல்லா சென்டரில் வச்சு காம்பஸை மட்டும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா பென்சில் வந்து உங்களுக்கு அழகான ஒரு வட்டத்தை வரைஞ்சி கொடுக்கும். ஸ்டெப் 3 பாருங்கள். ஃபிக்ஸ் ஃபைம்லி த நீடில் ஆஃப் த காம்பஸ் ஆன் எ பாயிண்ட் விச் இஸ் மார்க்ட் ஆன் த பேப்பர். ஸ்டெப் 4, மூவ் த பென்சில் அரவுண்ட் இட் இன் எனி டைரக்ஷன் டில் யூ ரீச் த ஸ்டார்டிங் பாயிண்ட். அதை நீங்கள் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது அழகாக பென்சில் மூவ் ஆகி என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு ஒரு சர்க்கிளை வரைஞ்சி கொடுக்கும். இதே மாதிரி உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய நோட் புக்கில் 6 சென்டிமீட்டர், 5.5 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், 6.8 சென்டிமீட்டர், 8.6 சென்டிமீட்டர் இப்போ இந்த மாதிரி வச்சு வரையணும். இப்போ நீங்கள் 6 சென்டிமீட்டர்னால் ஈஸியாக எடுத்துருவீங்க. 0லேருந்து 6 வரலையும் ஒரு மெஷர்மெண்ட் நீங்கள் மெஷர் பண்ண முடியும். ஆனால் பக்கத்தில் 5.5ன்னு இருக்குது இல்லையா, அதை எப்படி மிஸ் எடுக்கிறது? அந்த மெஷர்மெண்ட் எப்படி அங்கே ஸ்கேலில் இல்லையே, 5க்கு பக்கத்தில் 6 தானே இருக்குது, இங்கே 5.5 இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா 5க்கும் 6க்கும் நடுவில் சின்ன சின்ன கோடுகள் இருக்கும் பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்கள். அந்த கோடுகளை நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 5க்கு அப்புறம் 6க்கு வரத்துக்குள்ளே 10 வரும். அதில் 5லேருந்து அந்த சின்ன கோடுகளை மட்டும் என்னங்க 1 2 3 4 5. 5க்கும் 6க்கும் நடுவில் இருக்கிற கோடுகளில் 5க்கு அப்புறமா 1 2 3 4 5. அப்போ அந்த 5க்கு நேராக ஒரு பாயிண்ட் வச்சு அதுதான் உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட். அந்த மாதிரி 6.8ன்றதில் 6க்கும் 7க்கும் நடுவில் இருக்கிற கோட்டில் 1 2 3 4 5 6 7 8 8ல் கரெக்டாக ஒரு புள்ளி வச்சு அதை நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்து ட்ரா பண்ணலாம். இப்போது நமக்கு சர்க்கிள் வரைய தெரிஞ்சிடுச்சு. அடுத்தது ஐடென்டிஃபையிங் சென்டர், ரேடியஸ் அண்ட் டயாமீட்டர் ஆஃப் எ சர்க்கிள். இப்போ சர்க்கிள் இஸ் பெர்ஃபெக்ட்லி ரவுண்ட் இன் ஷேப்.
It has no sides, no diagonals. O is the center of the circle. The distance from the center to each of these points A, B, C, D, E is the radius of the circle. Radius is equal in length. இப்போ ஒரு வட்டத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஒரு வட்டம்னு நம்ம பார்த்தோம்னா அந்த வட்டத்துக்கு சைட்ஸ் இருக்கா, பக்கங்கள் ஏதாவது இருக்கா? இல்லை. அதே மாதிரி நடுவில் டயகனல்ஸும் இதில் கிடையாது. இதில் நடுவில் இருக்கிறது ஓன்ற ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த பாயிண்ட் என்னென்னா சென்டர் ஆஃப் த சர்க்கிள். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன? சென்டர் ஆஃப் த சர்க்கிள். அந்த வட்டத்தின் மைய புள்ளியாக தான். அப்போ த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் டு ஈச் ஆஃப் தீஸ் பாயிண்ட் A, B, C, D, E is the radius of the circle. இங்கே இந்த டயக்ராம் பாருங்கள். சென்டரில் ஓன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வட்டத்தோடைய மேற்பரப்பில் A, B, C, D, Eன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் OA, OD, OC, OB, OE இதெல்லாம் என்னன்னா ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். இதெல்லாம் என்னது? ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். வட்டத்தின் ஆரம் சொல்லுவாங்க. வட்டத்தின் ஆரம். நீங்கள் என்ன சொல்கிறது, வண்டி சக்கரம் இருக்குது இல்லையா, இந்த சைக்கிள் சக்கரத்தில் வீல் இருக்குது இல்லையா, அந்த நடுவில் இருக்கிற அச்சு வந்து உங்களுக்கு அந்த கம்பி மாதிரி இருக்கிறது இல்லையா, அதெல்லாம் ரேடியஸ் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிக்கலாம். இப்போ இந்த ரேடியஸ் வந்து எல்லா ரேடியஸும் ஈக்குவல் இன் லென்த். எல்லாமே ஒரே லென்த்தில் தான் இருக்கும், ஒரே நீளத்தில் தான் இருக்கும், சமமாக இருக்கும். ஆல் த ரேடி ஆர் ஈக்குவல் இன் லென்த் இன் ஏ சர்க்கிள். A line segment AB passes through the center of the circle O. AB is the diameter of the circle. The line segment XY and LM are the chords. XY, LM, AB. The longest chord of a circle is the diameter. The radius is always half of the diameter. Diameter is the longest chord. இப்போ என்னன்னா அடுத்தது வந்து குவாட்ன்றது நான் என்ற சொல்லால் சொல்கிறாங்க. நான் அப்படின்றது என்னன்னா வட்டத்தோடைய ஒரு பக்கத்தில் இருந்து இன்னொரு பக்கத்துக்கு கோடு கிழிச்சிருக்கிறாங்க பாரு. இந்த படத்தில் பாருங்கள். LM, AB, XY இதெல்லாம் வந்து அந்த வட்டத்தோடைய நான்கள் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் குவாட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேர் இதில் லாங்கஸ்ட் கார்டுக்கு என்னன்னு பேருன்னா டயாமீட்டர். டயாமீட்டர்ன்றது நடுவில் இருக்கிறது பாருங்கள், ஏபி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் டயாமீட்டர். இதில் 2 ரேடியஸ் சேர்ந்தது தான் டயாமீட்டர். இதில் சென்டர் பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஓ இந்த டயக்ராமில் கொடுக்கல. இதில் ஓ கொடுத்துருந்தாங்கன்னா ஏஓவும் ஓபியும் சேர்ந்தது தான் டயாமீட்டர். அப்போ 2 ரேடியஸ் வருதா, 2 ஆரம் வருதா, 2 ஆரம் வந்ததுன்னா ஒரு டயாமீட்டர். பேஜ் நம்பர் 8ல் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு சர்க்கிளோடைய ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர். ஒரு சர்க்கிளோடைய ரேடியஸ் 5 சென்டிமீட்டர். ஃபைன் த டயாமீட்டர்னு கேட்டிருக்காங்க. இப்போ டயாமீட்டர் அப்படின்னா நான் என்ன சொன்னேன்னா 2 ரேடியஸ் சேர்ந்தது தான் ஒரு டயாமீட்டர். 2 ரேடியஸ் சேர்ந்தது ஒரு டயாமீட்டர். அப்போது உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ரேடியஸ். டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ரேடியஸ். அப்போது உங்களுக்கு ரேடியஸோட அளவு மேலே கொடுத்துருக்காங்க 5 சென்டிமீட்டர்ன்றது. அப்போ 2 இன்ட்டு 5 இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா 2 இன்ட்டு ரேடியஸ். ரேடியஸை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு டயாமீட்டர் வந்துடும். இப்போ உங்களுக்கு டயாமீட்டர் கொடுத்துட்டு ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? டயாமீட்டரை 2ஆல் டிவைட் பண்ணணும். டயாமீட்டர் கேட்டாங்கன்னா ரேடியஸை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ரேடியஸ் கேட்டாங்கன்னா டயாமீட்டரை 2ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு செகண்ட் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க பாருங்கள். த டயாமீட்டர் ஆஃப் எ சர்க்கிள் இஸ் 88 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த ரேடியஸ். இப்போ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லியிருக்காங்க? டயாமீட்டர் டிவைடட் பை 2. உங்களுக்கு டயாமீட்டரோட மெஷர்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 88 சென்டிமீட்டர். 88 டிவைடட் பை 2. அப்போது 88 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 44 சென்டிமீட்டர் அப்படின்றது ஆன்சராக கிடச்சிருக்கு. இதில் இருக்கிற ஆக்டிவிட்டி பாருங்கள். மெஷர் த ரேடியஸ் அண்ட் டயாமீட்டர் ஆஃப் த ஃபாலோயிங் சர்க்கிள்.
இங்கே இருக்கிற சர்க்கிளில் நீங்கள் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ண சொல்லியிருக்காங்க. மெஷர் பண்ணி ரேடியஸ் எழுத சொல்லியிருக்காங்க. அதே சமயம் டயாமீட்டரும் எழுத சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி மெஷர் பண்ணணும்னா, அங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ரெட் கலர் பாயிண்ட்டு. அந்த ரெட் கலர் பாயிண்டில் உங்களுடைய ஸ்கேலுடைய ஜீரோ வந்து அந்த ரெட் கலர் பாயிண்ட் மேலே இருக்கணும். அந்த வட்டத்தோடைய அந்த மேல் பரப்பு இருக்குது இல்லையா, அதில் ஸ்கேலில் என்ன நம்பரில் முடியுதோ அதுதான் உங்கள் ரேடியஸ். சப்போஸ் ஃபஸ்ட்டு டயக்ராமுக்கு 2ஆக இருந்தால் 2ஓ 1ஓ இருந்ததுன்னா ரேடியஸ் 1ன்னு போடுங்க. டயாமீட்டர் கேட்டாங்கன்னா அதை 1 அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணி போடுங்க. ரேடியஸ் எழுதிட்டு வர்ற நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி டயாமீட்டர் எழுதணும். உங்களுக்கு எக்ஸசைஸ் 1.4 fill in the blanks பாருங்கள். All the radii of a circle are equal. EQUAL equal. The dash is the longest chord of a circle. Diameter ஸ்பெல்லிங் மேலே இருக்குது, அழகாக பார்த்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 9ல் எக்ஸசைஸ் நம்பர் 1.4ல் பி ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. இதில் டயாமீட்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுவே உங்களுக்கு எக்ஸாம்பிளில் பேஜ் நம்பர் 8ல் எக்ஸாம்பிளில் பாருங்கள், மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே எக்ஸாம்பிளை ஃபாலோ பண்ணி நம்ம போட வேண்டியது தான். இப்போ டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ரேடியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ உங்களுக்கு இதில் ஃபஸ்ட்டு சம் வந்து 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸோட வேல்யூ 10 சென்டிமீட்டர். அப்போ அந்த 10 சென்டிமீட்டரை நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டயாமீட்டர் கிடைக்கும். அதே மாதிரி சி பாருங்கள், ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டயாமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. அப்போ டயாமீட்டருக்கு ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் டிவைடட் பை 2. அப்போ டயாமீட்டரை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு ரேடியஸ் கிடச்சிரும். இப்போ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் இதில் இருக்கிறதெல்லாம் உங்கள் நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். A line segment circle இப்போ a line segment joining any point on the circle to its center is called a radius of the circle. இப்போ ஒரு லைன் செக்மெண்ட் வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் த சர்க்கிளில் இருந்து எந்த பக்கத்துக்கு போனாலும் அதுக்கு என்னன்னு பேருனா ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A line segment with its end point on the circle is called a chord. இந்த லைன் செக்மெண்ட் வந்து இந்த ஒரு வட்டத்தோடைய ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்திற்கு அப்படியே கோடு கிழிக்கிறாங்க இல்லையா, அது கோடு கிழிச்ச மாதிரி வருது இல்லையா, அதுக்கு பேர் நான்கள் பேர், இல்லைன்னா சார்ட். A chord passing through the center of the circle is called the diameter. இந்த நான்ன்றது அந்த வட்டத்தோடைய மைய பகுதியில் போச்சுன்னா அதுக்கு பேர் டயாமீட்டர். டயாமீட்டர்ன்றது விட்டம். The diameter is the longest chord. இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. மெஷர் த சைட்ஸ் அண்ட் ஐடென்டிஃபை த நேம் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஃபைண்ட் த டிஃப்ரென்சஸ் அமாங் தம் அண்ட் ஃபில் த டேபிள் கிவன் பிலோ. இங்கே கொடுத்துருக்கிற டேப்லர் காலத்தை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 10ல் ஐடென்டிஃபை த சைட்ஸ் அண்ட் ஃபைண்ட் பெரிமீட்டர் ஆஃப் எ குவாட்ரிலேட்டரல். இப்போ பெரிமீட்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பெரிமீட்டர் அப்படின்றது சுற்றளவு. ஒரு குவாட்ரிலேட்டரோடைய பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா அது என்ன ஷேப்போ அந்த ஷேப்பில் என்ன மெஷர்மெண்ட்டு கொடுத்துருக்காங்களோ அந்த 4 பக்கமும் இருக்கிற அளவுகளின் கூடுதல், த சம் ஆஃப் 4 சைட்ஸ், அதுதான் பெரிமீட்டர் சொல்கிறாங்க. பெரிமீட்டர்ன்றது சுற்றளவு. The perimeter of a closed figure is the sum the length of its edges. இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர். ஃபஸ்ட்டு சைட்ஸ் கொடுத்துருக்காங்க ஏபி, பிசி, சிடி, டிஏ. ஏபிக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அதனுடைய மெஷர்மெண்ட்டு. பிசிக்கு 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சிடிக்கு
8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, டிஏக்கு 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போது உங்களுக்கு அதுக்கு கீழே பெரிமீட்டர் கொடுத்து ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிடி ப்ளஸ் டிஏ எல்லாத்தையும் மொத்தமாக டோட்டலாக ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் உங்களுக்கு பெரிமீட்டர் கிடச்சிரும். அப்போ அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 + 6 + 8 + 2 டோட்டல் ஆட் பண்ணிங்கன்னா 19. இதுதான் உங்களுக்கு இதோடைய பெரிமீட்டர். அதே மாதிரி பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு இன் ஏ கிவன் ஸ்கொயர் ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ ஸ்கொயருன்னு பார்த்தா நம்ம அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தோன்னா ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு இருக்குது. அப்போது ஒரு சைடு மட்டும் 8 சென்டிமீட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க, மற்ற சைட்லாம் மெஷர்மெண்ட்டே இல்லை மிஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லா சைடும் ஈக்குவல்ன்றதுனால எல்லா சைட்ஸுமே உங்களுக்கு என்ன தான் வரணும், 8 தான் வரணும். அப்போது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு, தேர்ஃபோர் பெரிமீட்டர் ஆஃப் ஏ ஸ்கொயர் 8 + 8 + 8 + 8 கொடுத்துருக்காங்களா. உங்களுடைய ஆன்சர் வந்து 32 சென்டிமீட்டர். அந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிளுக்கு கொடுத்துருக்காங்க, 2 சைடுக்கு மட்டும் உங்களுக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 2 சைடு கொடுக்கல. ஒரு ரெக்டாங்கிளுடைய ப்ராப்பர்ட்டி நம்ம ஞாபகப்படுத்தி பார்த்தோம்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் சொல்லியிருக்கோம். ஆப்போசிட் சைட்ஸ்னால் எதிர் பக்கங்கள். இப்போ எல்எம்ன்றது வந்து 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, ஓஎன் இருக்குது. அப்போ அதுவும் என்ன தான், 9 சென்டிமீட்டர் தான். என்எம்ன்றது 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஓஎல் அப்படின்றது அதுவும் 3 சென்டிமீட்டர் தான். அப்போது 9 + 3 + 9 + 3 = 24 சென்டிமீட்டர். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம படித்து பார்த்து அழகாக புரிஞ்சுக்கின்னு செய்யலாம். உங்களுக்கு பேஜ் நம்பர் 1.5ல் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டயக்ராம் அப்படியே தான் ஃபுல்லாக நீங்கள் ஏபி எவ்வளோ பிசி எவ்வளோ இங்கே எக்ஸாம்பிளில் காமிச்ச மாதிரி போட்டு காமிச்ச மாதிரி நீங்கள் போட்டு பார்த்து எல்லாத்தோடையும் டோட்டல் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இதில் 4th சம் பாருங்கள். 4th உங்களுக்கு ஸ்கொயருக்கு ஒரு பக்கம் மட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 11 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா. அப்போ நீங்கள் 4 சைட்ஸும் நீங்கள் என்ன தான் போட்டுக்கணும், 11 சென்டிமீட்டர் போட்டுக்கணும். 5th ரெக்டாங்கிள் இது, அதனால் ஒரு பக்கம் 10 சென்டிமீட்டர், அப்போ ஆப்போசிட் சைடு வந்து 10 சென்டிமீட்டர். ஒரு பக்கம் 5 சென்டிமீட்டர் இருக்குது, அப்போ ஆப்போசிட் சைடு உங்களுக்கு என்ன தான் வரணும், 5 சென்டிமீட்டர் வரணும். அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்க வேண்டியதுதான். அடுத்தது சால்வ் த ஃபாலோயிங். A side of a square shaped sandbox in Gandhi Park measure 30 centimeter. இங்கே என்ன ஷேப் கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் ஷேப் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ஷேப் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஒரே ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர்ன்றது வந்து நமக்கு 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போது நீங்கள் 30 + 30 + 30 + 30 அப்படின்னு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பெரிமீட்டர் ஆஃப் சாண்ட்பாக்ஸு கிடைக்கும். அது எவ்வளோ சென்டிமீட்டர்னு நீங்கள் எழுதிடணும். செகண்டு, ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் ஏ ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க, அதனுடைய சைட்ஸ் வந்து 12 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்னாலே ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ரெக்டாங்கிளில் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ 12 வந்து 2 டைம்ஸ் ஆட் பண்ணிக்கணும், 8ஐயும் 2 டைம்ஸ் போட்டு 12 + 8 + 12 + 8 போட்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். தேர்ட் ஒன், ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் whose sides are 13 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் அண்ட் 14 சென்டிமீட்டர். ஒரு ட்ரையாங்கிள் படம் வரைஞ்சி அதுக்கு ஒரு நேம் கொடுத்து 13, ஒரு சைடு 13, ஒரு பக்கம் 5, ஒரு பக்கம் 14. அப்போ இந்த பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் அப்படின்னு போட்டு இந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கிறீங்க. அந்த மாதிரி அடுத்த ரெண்டும் அதே மாதிரி தான். உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதனுடைய பெரிமீட்டர் வந்து நீங்கள் அதனுடைய ஆட் பண்ணி போட்டுக்க வேண்டியது தான். பேஜ் நம்பர் 11ல் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் பை கம்பைனிங் டிஃப்ரெண்ட் 2D ஷேப்ஸ், யூசஸ் ஆஃப் டேன்கிராம் இன் கம்பைனிங் டிஃப்ரெண்ட் 2D ஷேப்ஸ். இல்லை டேன்கிராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பழங்காலத்தில் சீனர்கள் யூஸ் பண்ண ஒரு புதிர் மாதிரி. இதில் என்ன இருக்குன்னா 7 geometrical pieces called tans put together to form different picture. இதில் 7 geometrical pieces இருக்கும். அது ட்ரையாங்கிளாக இருக்கலாம், இல்லை ஸ்கொயராக இருக்கலாம், ரெக்டாங்கிளாக இருக்கலாம். அந்த மாதிரி 7 பீசஸ் இருக்கும். இந்த 7 பீசஸுக்கு பேர் டேன்ஸ். இந்த 7 பீசஸும் சேர்ந்து 7 பீசஸோ இல்லை 5 பீசஸோ இருக்கும். இந்த பீசஸ் சேர்ந்து ஒரு
பிக்சரை உருவாக்குறதுக்கு பேர் தான் டேன்கிராம். இதை வச்சு playing with tangram can develop skills such as problem solving, logical thinking, perceptual reasoning, visual spatial awareness and creativity. இதில் வந்து நம்ம பிரச்சனைகளை தீர்க்கறது எப்படி திங்க் பண்ணணும், லாஜிக்காக திங்க் பண்ணுறது எப்படி அப்படின்றதையும் இதில் நிறையா க்ரியேட்டிவிட்டி எப்படி பண்ணுறதுன்றது தெரிஞ்சுக்கலாம். இதில் உங்களுக்கு பேஜ் நம்பர் 12லேருந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் 15 வரலையும் உங்களுக்கு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் 3D ஆப்ஜெக்ட். 3D ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? ஏற்கனவே நம்ம 2D ஆப்ஜெக்ட் பார்த்துருக்கோம். 3D ஆப்ஜெக்ட் நீங்கள் 3rd படிச்சிருப்பீங்க. கியூபாய்டு அப்படிலாம் படிச்சிருக்கீங்க இல்லையா? இது 3D ஆப்ஜெக்ட் சொல்கிறோம். ஏன் மிஸ் இதை 3D ஆப்ஜெக்ட் சொல்கிறோம் அப்படின்னா, இதுக்கு 3 டைமென்ஷன் இருக்குது. அப்படின்னா 3 முப்பரிமாணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2D ஷேப்பில் வந்து உங்களுக்கு லென்த்தும் பிரெத்து மட்டும் இருக்கும், 2 அளவை மட்டும்தான் இருக்கும். ஆனால் 3D ஷேப்பில் வந்து லென்த்து, பிரெத்து அண்டு ஹைட் இருக்கும். அதனால் இதை 3D ஷேப் சொல்கிறாங்க. A figure that you can cut and fold to make a model of a solid shape is called a net. Nets are used to make floor map of houses, layout plans of buildings, bridges and so on. இப்போ இதில் வந்து கியூப் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம. A cube has 6 plane faces, 12 edges and 8 vertices. All the 6 faces are equal. இப்போ ஒரு உட்டன் பாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி இங்கே உங்களுக்கு டயக்ராமில் காமிச்சிருக்காங்க பார். அந்த மாதிரி பாக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அந்த பாக்ஸில் 6 ஃபேஸஸ் இருக்குது. 6 ஃபேஸஸ்னால் எதுன்னா, இங்கே வைலட் கலர், எல்லோ, ரெட் கலரில் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் அந்த பாக்ஸை திருப்பி பார்த்தீங்கன்னா 6 ஃபேஸஸ் வரும். அந்த மாதிரி 12 எட்ஜஸ்ன்றது விளிம்பு, அந்த கோடுகள் இருக்குது பார், அந்த கோடுகள் வந்து 12 வரும். அடுத்தது 8 வெர்டிசஸ், முனைகள்ன்றது 8 முனைகள் வரும். ஆல் த 6 ஃபேஸஸ் ஆர் ஈக்குவல். இதில் இருக்கிற ஃபேஸஸ்லாம் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி கியூபாய்டு. A cuboid has 6 plane faces, 12 edges and 8 vertices. Its opposite faces are equal. இப்போ கியூபாய்ட்லேயும் கியூபில் இருக்கிற மாதிரி 6 ஃபேஸஸ் இருக்கும், 12 எட்ஜஸ் இருக்கும், 8 வெர்டிசஸ் இருக்கும். ஆனால் அதில் 6 ஃபேஸஸும் ஈக்குவலாக இருக்குது. இதில் ஆப்போசிட் ஃபேஸஸ் ஆர் ஈக்குவல். எக்ஸாம்பிள் மேட்ச் பாக்ஸ், பிரிக்ஸ், எரேசர், புக், toothpaste box. Next, sphere. A sphere has only one curved surface. It has no vertices and edges. Sphere என்றது கோள வடிவம் சொல்லுவாங்க. இந்த கோள வடிவம்ன்றது ஒரே ஒரு வளைந்த பரப்பு மட்டும்தான் இருக்கும். இதில் வெர்டிசஸும் கிடையாது, முனைகளும் கிடையாது, விளிம்புகளும் கிடையாது. எக்ஸாம்பிள்ஸ் வந்து பால், குளோப், லட்டு. அடுத்தது கோன். A cone has one plane face and one curved surface. இந்த கோனில் ஒரு சமமான முகமும் இன்னொன்று வந்து வளைந்த முகமும் காணப்படுது. இட் ஹேஸ் ஒன் வெர்டெக்ஸ், ஒரே ஒரு முனை மட்டும் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து கோன் ஐஸ்கிரீம், பார்ட்டி கேப், இந்த பார்ட்டியில் பர்த்டே கேப் போடுறீங்க இல்லையா, அந்த மாதிரி. அடுத்தது சிலிண்டர். A cylinder has 2 plane faces and one curved surface. It has no edges and vertices. இப்போ சிலிண்டர்ன்றது உருளை சொல்கிறோம் இல்லையா? இந்த உருளை பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் ரெண்டும் பிளேன் ஃபேஸஸாக இருக்கும். பிளேனானா சமமாக தட்டையாக இருக்கும். ஒன்று மட்டும் கர்வ்டு சர்ஃபேஸ்னால் வளைஞ்ச பரப்பை கொண்டு இருக்கும். இதில் எட்ஜஸும் கிடையாது, வெர்டிசஸும் கிடையாது. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரா, கேஸ் சிலிண்டர், பைப். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற நம்பரை இந்த மாதிரி நம்ம ஃபார்ம் த கியூப் பை ஃபோல்டிங் த நெட்ஸ் கிவன் பிலோ. இதில் இந்த எப்படி பேப்பர் ஃபோல்ட் பண்ணணுன்ட்டு நம்பர் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணால் நமக்கு கியூப் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி கியூபாய்ட்ஸ் 3D ஷேப் வந்து க்ளே யூஸ் பண்ணி, களிமண் யூஸ் பண்ணி உங்களை செய்ய சொல்லியிருக்காங்க.
மேக் எ கோன் வித் செமி சர்க்கிள். இந்த செமி சர்க்கிள் சி பாருங்கள், இந்த செமி சர்க்கிளை வச்சு ஒரு கோன் செய்ய சொல்லியிருக்காங்க. இந்த செமி சர்க்கிள்னா இந்த செமி சர்க்கிளை ரெண்டாக மடித்து ரெண்டு முனையும் சேர்த்து ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கோன் ஷேப் கிடைக்கும். மேக் ஏ சிலிண்டர் யூஸிங் ரெக்டாங்கிள் ஷீட். இந்த ரெக்டாங்கிள் ஷீட்டை சுருட்டுனீங்கன்னா உங்களுக்கு சிலிண்டர் சுருட்டணும். நம்ம பேப்பர் சுருட்டி விளையாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சுருட்டுனீங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்குலர் ஷேப் கிடைக்கும். எக்ஸசைஸ் 1.7ல் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பாருங்கள். எ கியூபாய்டு ஹேஸ் டேஷ் எட்ஜஸ். ஒரு கியூபாய்டில் எத்தனை எட்ஜஸ் இருக்குது? ஆன்சர் வந்து உங்களுக்கு 12 எட்ஜஸ். செகண்டு, த ஷேப் ஆஃப் எ டைஸ் இஸ் லைக் எ கியூப். டைஸ் என்ன ஷேப்பில் இருக்குது? கியூப் ஷேப்பில் இருக்குது. எ டேஷ் ஹேஸ் எ கர்வ்டு சர்ஃபேஸ் அண்ட் 2 பிளேன் ஃபேஸஸ். இதுக்கு சிலிண்டருக்கு தான் ஒரு கர்வ்டு சர்ஃபேஸும் 2 பிளேன் ஃபேஸஸும் இருக்கும். ஐ ஹேவ் 1 வெர்டெக்ஸ் அண்ட் 1 பிளேன் ஃபேஸ். ஐ எம் 1 வெர்டெக்ஸும் 1 பிளேன் ஃபேஸும் இருக்கிறது கோன், CONE கோன். எ கியூப் ஹேஸ் டேஷ் வெர்டிக்ஸஸ். கியூப்பில் எத்தனை வெர்டிக்ஸ் இருக்குது? 8 வெர்டிக்ஸஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பேஜ் நம்பர் 18ல் கம்பேர் அண்ட் டிஃப்ரென்ஷியேட் 2D அண்ட் 3D ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2D ஆப்ஜெக்ட்ஸுக்கும் 3D ஆப்ஜெக்ட்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன வித்தியாசம்? இதோடைய எக்ஸ்பென்ஷன் பாருங்கள். 2 டைமென்ஷன். 2D அப்படின்னா 2 டைமென்ஷன், 3Dன்றது 3 டைமென்ஷன். டைமென்ஷன்ஸ் என்னென்ன டைமென்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன அளவைகள் இருக்குன்னா லென்த்து, பிரெத்து. 3Dயில் லென்த்து, பிரெத்து அண்ட் ஹைட்டு. எக்ஸாம்பிள் அப்படின்றப்ப 2Dயில் ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ட்ரையாங்கிள், ரோம்பஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 3Dயில் கியூப், கியூபாய்ட், கோன், சிலிண்டர் அண்ட் ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 18ல் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் 2D அண்ட் 3D ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் த கிவன் பிக்சர். இதில் 2Dயாக இருந்தால் 2Dன்னு எழுதுங்க. கொடுத்துருக்கிற பிக்சரில் 3Dயாக இருந்தால் 3Dன்னு எழுதுங்க. அந்த பாக்ஸ்க்குள்ளே எழுதுனீங்கன்னா இது கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே சொல்கிறேன்.